இதோட இது பார்த்தீங்கன்னா டாப் பைக் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு போட்டிருக்கோம். பாட்டி வந்து என்ன கேட்டாங்கன்னா எப்பயும் போல் ரவுண்டு பைக் போடுவோம். அவங்க விருப்பப்படி என்ன கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பைக் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க விருப்பப்படியே நான் செய்யலாம்னு சொல்லி 2 இன்ச் ஸ்கொயர் பைக் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் போஸ்ட் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டீ அடாப்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சென்டர் ஃபிட்டிங் வரதுக்காண்டி கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபிட்டிங் போடுவோம் ஒருத்தவங்க மாடல். அது இல்லாமல் அவங்க பாட்டி என்ன கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஃபிட்டிங் கேட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இது வந்து 1.5 இன்ச்சு சைஸு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டி அவங்க கேட்டதுனால 1.5 இன்ச்சு டீ அடாப்டர் போட்டிருக்கோம். கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து 12 இருக்கும். மேக்ஸிமம் நம்மளோட ஒர்க் அதிகமாக பார்த்தீங்கன்னா 12ல் தான் இருக்கும். ஆனால் அவங்க பாட்டி வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க. நாங்கள் அதனால் என்ன பண்ணியிருக்கோம் 10ல் போட்டிருக்கோம். அது இல்லாமல் டிசைன் கேட்டாங்க பாட்டி. நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க டிசைன் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்தோம். மாடல்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு அமுச்சு விட்டோம். அவங்க அமுச்சு விட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 50 மாடல் அமுச்சு விட்டோம். அதில் வந்து இவங்க இந்த மாடல் எடுத்தாங்க. நீங்கள் எந்த மாடல் கேட்குறீங்களோ இல்லை நெட்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் என்ன செய்வோம் மாடல் நாங்கள் போட்டு கொடுப்போம். அப்படியே இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 ஃப்ளோர் ஏறுது. அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அடுத்து வந்து 2வது ஃப்ளோர் இது அப்படியே வந்துடும். அப்படியே மேலே இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இது அவங்க பாட்டி அது இல்லாமல் பால்கனி கேட்டாங்க. பால்கனி வந்து பெஸ்ட்டான மாடல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி கீழே வந்து இது வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம இதோட இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கோம். அவங்க வந்து போஸ்ட் இல்லாமல் கேட்டாங்க. அதனால வந்து 6 இன்ச் ஸ்பிகர்டு வச்சு மேலே காடி பைக் போட்டிருக்கோம். அதோட மாடலும் உங்களுக்கு காட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 1.5 காடி பைப்பு. அதாவது கிளாஸுக்குள்ளே உட்காந்துருந்த பைக்கு 1.5 காடி பைப்பு. நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க எவ்வளோ சைக்கிள் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 1.5 காடி பைப் போட்டிருக்கோம். இது வந்து 6 இன்ச் ஸ்பிகர்டு கீழே போட்டுக்க பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பிகர்டு. அது ஸ்க்ரூ டைப்பாகவும் போடுவோம், சென்டரில் பைப் வச்சு போடுவோம். ஸ்க்ரூவோட டைப்பில் போட்டால் அதனால அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகிறனால இப்போ நாங்கள் என்ன செஞ்சிடறோம் கீழே பைப்பு வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கெமிக்கல் போட்டுருவோம். ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்டிங் அப்படி ஆகுது. 2வது ஃப்ளோர்லேருந்து 3வது. அவங்க வந்து மெயினாக வந்து கண்டினியூஸ் கேட்டாங்க. பைக் வந்து மெயினாக வந்து கரெக்டாக ஆகக்கூடாது, கண்டினியூஸாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விருப்பப்படியே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் கண்டினியூஸ் கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். இது வந்து ஐட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க வந்து இது டவுன், அதாவது கட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக காமிச்சிருந்தா நல்லா இருக்காது நம்ம வந்து பார்த்து சொன்னோம். இதுக்கு தனியாக பேமெண்ட் சொன்னோம். ஒரு 3 அடி வரும் சார், தனியாக பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா ஒரே யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி அப்போ அதே மாதிரி பண்ணிக்கோங்கன்னு அவர் என்ன செஞ்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.